Thank you so much. Thank you. So, sir, வந்து JRCM, JK Soul, J Nutri Charge. So, நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் மது சன்யம் ரஸ் இப்போ நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்களா, அதை பத்தி பேசலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஆர்சிஎம்ல வந்து நம்ம ஆர்சிஎம்மோடைய மெயின் அப்ஜெக்டிவ், நம்ம டிசி சாப்ராஜ் சாரோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஹெல்த் தான். ஹெல்த் கேர், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த ஹெல்த் கேர்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கே தெரியும், ரைஸ் பிரான் ஆயில், காமா ஒரைஸ்னால், நியூட்ரிசார்ஜ் சீரீஸ், ட்ரிகாரோ. இந்த ட்ரிகாராலேயே வந்து நிறைய அலோவேரா ஜூஸ், தென் கிலாய் துளசி, பஞ்ச் துளசி, சஞ்சீவ்னி, பிரஷா, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்த் சம்பந்தமா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வெறும் ஹெல்த் மட்டும் இல்லாம, ஸோ இந்த ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு நல்ல ஊட்டமான ஒரு சாயில் கூட வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹரித் சஞ்சீவினி பெஸ்டிசைட் ஃப்ரீ ஃபார்மிங். ஸோ நம்ம சாயிலுக்கு பெனிஃபிஷியலா இருக்கணும்ட்டு அதுவும் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம லிபரேஷன், தட் இஸ் இந்த மாம்சம் சாப்பிடாம கூட நம்ம வந்து நல்ல ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குட் டாட் ப்ராடக்ட்ஸ், குட் டாட்ல வெஜ் பைட்ஸ், ப்ரோட்டீஸ், நூடுல்ஸ், அந்த மாதிரி ஸோ சே நோ டு மீட் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வர்றதுக்காக நம்மளுடைய குட் டாட் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆர்சிஎம்ல வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டெய்லி ப்ராடக்ட்ஸ் 400 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஆக்சசரிஸ், ஹோம் கேர், டெக்ஸ்டைல், பர்சனல் கேர், ஃபுட் கேர், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், டெய்லி யூசபிள் திங்ஸ், பேஸ்ட், அந்த மாதிரி. இது மட்டும் இல்லாம நம்ம வீடு டெக்கார் பண்றதுக்கு, டெக்கரேஷன் பண்றதுக்கு நல்ல பெயிண்ட், துளசி பெயிண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹை குவாலிட்டி ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் வித் ரீசனபிள் பிரைஸ். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னா நம்ம ஆர்சிஎம் மட்டும்தான் இந்த மாதிரி ரீசனபிள் பிரைஸ்ல நல்ல ஹெல்தி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. கீசோல் பாத்தீங்கன்னா, கீசோல் எல்லாம் அவ்வளோ நல்ல ரிசல்ட் உள்ள ப்ராடக்ட். ஸோ நல்ல நம்மளுடைய தட் இஸ் செல்ஃப் கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் இணைந்து தான் செய்யணும். ஸோ லெட் ஆல் புட் டுகெதர் ஹேண்ட்ஸ் டு க்ரோ ஆர்சிஎம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்டா அது வந்து ட்ரிகாராவோட மது சன்யம் ரஸ். மது சன்யம் ரஸ் அப்படின்னா, மதுவனா நல்ல ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி நம்ம இயற்கையிலேயே வந்து அமிர்தம் அப்படின்னாதான் மது மீன்ஸ் அமிர்தம். ஸோ ஒரு அமிர்தமான ஒரு ரஸ். சன்யம்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு ரசம் சொல்றோம்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு ரச கொடுக்குறாங்க, அதுதான் மது சன்யம் ரஸ். இதுல 12 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயுர்வேதிக் தட் இஸ் பிளான்ட் பொட்டானிக்கல்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. இது மெயினா எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு. இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, 14 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா யாரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா, மெயினா பிரெக்னென்ட் லேடிஸ், லாக்டேஷன் விமன், எந்த விமன் வந்து பால் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இதை எடுத்துக்க கூடாது. இதை தவிர மீதி எல்லாருமே எடுத்துக்கலாம். 14 இயர்ஸ் கீழே இருக்கிற சில்ட்ரன் எடுத்துக்க கூடாது. 14 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு, இன்சுலினோட ஆக்டிவிட்டிஸை நல்லா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட், வண்டர் ப்ராடக்ட். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, மெயினா வந்து ஜாமுன், கரேலா, மென்தி சீட்ஸ். ஜாமுன் அப்படின்னா என்னன்னா, நம்ம தமிழ்ல நாகப்பழம் அப்படின்னு சொல்றோம்ல, அததான் ஹிந்தில ஜாமுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜாமுன்ல என்ன இருக்குன்னா, ஜம்போசின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஜம்போசின்ன்றது ஒரு மெடிசினல் வேல்யூ ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு என்சைம். சோ இந்த என்சைம் என்ன செய்யும்னா, சென்சிட்டிவிட்டி ஆஃப் இன்சுலினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலினோடைய அந்த சுரக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டியூஸ் பண்ணும், அதிகரிக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம ஜாமுன்ல நிறைய ஃபைபர் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல், ஃபைபர் கண்டென்ட்னாவே என்ன எல்லாருமே சொல்றாங்க, ஃபைபர் கண்டென்ட் உள்ள எல்லாம் பொருள் சாப்பிடணும் அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா, இட் வில் ஈஸ் ஆர் அப்பிடைட். நம்மளுடைய அப்பிடைட்டை ரொம்ப ஈஸியா இது பண்ணி எல்லாம் டைஜஸ்டபிளா பண்ணிட்டு
நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாம நம்மள காப்பாற்றும். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா. ஆலோவேரான்றது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாம இட் ஹாஸ் பாலிசெக்கரைடு அப்படின்ற ஒரு வேதிக் பொருள் இருக்கு. அது என்ன செய்யும்னா அது கூட பிளட் சுகரை வந்து பிளட் சுகர் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணும். சோ ஆம்லால இருக்கிற இன்கிரீடியன்ட், முக்கியமான இன்கிரீடியன்ட் குரோமியம். ஆமா, அந்த அந்த எலிமெண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் என்ன செய்யும்னா குளுக்கோஸ் லெவல பேலன்ஸ்டா நம்மளுடைய பிளட்ல கீப் அப் பண்ணும் அந்த ஆம்லால இருக்கிற குரோமியம். அண்ட் தென் கிலாய், குர்மர், கரேலானா ஒன்றும் இல்ல, பாவக்காய். அதுக்கப்புறமா மெந்தினா வெந்தயம், துளசினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த மாதிரி 12 இன்கிரீடியன்ஸ கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல எல்லாமே எவ்வளவு சாப்பிடணும், இது எல்லாமே நமக்கு தெரியும். இது எல்லாமே சாப்பிடுற பொருள் தான். ஆனா எந்த குவான்டிட்டியில, எந்த அளவுல, எந்த ப்ரொபோர்ஷன்ல பண்ணாதான் அது வந்து நம்மளுக்கு கரெக்டா அதோட மெடிசினல் வேல்யூ கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல பிரியாணி செய்யணும்னா அரிசி எவ்வளவோ, தட் இஸ் அரிசிக்கு ஏத்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ், அதோட மசாலா எல்லாமே போடணும்ல. எது நிறைய இருந்தாலும் அது வந்து அந்த பிரியாணியே கெட்டு போயிடும். தட் இஸ் அதோட டேஸ்ட், அதோட பிளேவர் எல்லாம் கெட்டு போயிடும். எல்லாமே அதோட அளவுக்கு இருந்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த 12 இன்கிரீடியன்ஸையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல அவங்க மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி மது சன்னியம் ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த மது சன்னியம் ரஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர்ல வெதன்னு இருக்கிற தண்ணியில 30 ml, அதுல இருக்கிற கப்லயே 30 ml வந்து ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர்ல எம்டி ஸ்டொமக்ல தான் கொடுக்கணும். அப்பதான் அது எஃபெக்டிவா இருக்கும். ஈவினிங் கூட அதே மாதிரி எம்டி ஸ்டொமக்ல டீ காஃபி எல்லாம் குடிக்காம இது ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு ஒரு 1 hour இல்ல அரை மணி நேரம் கேப் கொடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது சாப்பிடலாம். ஆனா இது சாப்பிட்டு கட்டாயம் 1/2 hour வேற எதுவுமே எடுத்துக்க கூடாது. அப்பதான் அந்த மெடிசன் நம்மளோட உடம்புல வேலை செய்யும். சோ அந்த மாதிரி இது வந்து இந்த ரசம் எதுக்கு வந்து தயாரிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஊர்ல நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், தட் இஸ் என்ன சொல்றாங்க, ஹெரிடிட்டியா வந்திருக்கு, கிரானிக்கா வந்திருக்கு, அப்படி இப்படின்னு ஏதோ ரீசன் சொல்றாங்க. ஆனா இந்த டயபெட்டிக் அண்ட் ரூட் காஸ அந்த வேரோட எடுத்துடணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நம்மளுடைய ஆர்சிஎம்ல மது சன்னியம் ரசம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இது இருந்திருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா திரும்பவும் இது ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இத வந்து இது என்ன செய்யும்னா நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட்டை கூட பேலன்ஸ் பண்ணும். இப்ப வந்து இந்த கிரீன் டீ எல்லாம் சொல்றாங்களே, கிரீன் டீயோட குணமே என்னன்னா மெட்டபாலிக் ரேட்டை அது வந்து பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரிதான் நம்மளுடைய மது சன்னியம் ரஸ் கூட நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட்டை பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஈவன் ஆக்சிஜன் ரேட்டை கூட அது பேலன்ஸ் பண்ணும். சோ இது ஒரு நல்ல ஆயுர்வேதிக் உணவு. இட் இஸ் நாட் அ மெடிசன், இட் இஸ் அ ஃபுட். சோ நல்ல ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்ட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் இருந்தா கூட இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளான்ட் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான். இத வந்து நல்ல ஏதோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கல. இட் ஹாஸ் பின் கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட். நிறைய இதுக்கு வந்து நிறைய கிளினிக்கலா வந்து டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் கூட பண்ணியிருக்காங்க. இது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து 12 டைப்ஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் பொட்டானிக்கல்ஸ் பிளான்ஸ் இருக்கு. இது இன்சுலின் லெவல்ல பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட். மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம உடம்புல என்னெல்லாம் வேலை செய்யணும், தட் இஸ் நம்ம பாக்குறது, உட்காருறது, தூங்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம் ஒர்க் பண்ணும். நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லோட ஆக்டிவிட்டி வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சீர்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு மது சன்னியம் ரசம் நம்ம எடுத்துக்கணும். சோ இது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பயம் இல்லாம இருக்கலாம். நம்ம டயபெட்டிக் தட் இஸ் வருமுன் காப்போம். அந்த மாதிரி நம்ம டயபெட்டிஸ் இருந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம உடம்ப வந்து நல்லா பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஆனா எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக கட்டாயம் எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி. ஒரு 15 to 20 minutes ஆவது யோகாவோ எக்ஸசைஸோ பண்ணணும், இல்லைன்னா வாக்கிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல நிறைய பெர்சன்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா சாலிட் ஃபுட் கிடையாது,
லிக்விட் தான் இருக்கு, பிளட் தான் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து தண்ணி கட்டாயம், தண்ணி கன்சம்ஷன் வந்து நிறைய இருக்கணும் மீதி சாப்பாடை விட. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணிட்டு வரோம்னா இந்த மதுசன்யம் ரஸ் நம்மளுடைய இயற்கையோட ஒரு வரப்பிரசாதம். நம்மள வந்து டயபெட்டிஸ் வராம வந்து நம்மள காப்பாற்றும். சோ இந்த மதுசன்யம் ரஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் நியூட்ரி சார்ஜ் விமென், இப்போ அதுதான் வந்து ஒரு புரட்சியா நடந்துட்டு இருக்கு. சோ அத பத்தி கூட பேசலாம்னு இருக்கேன். மதுசன்யம் ரஸ் பத்தி யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஹலோ, ஹலோ, மதுசன்யம் ரஸ் பத்தி ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நியூட்ரிசார்ஜ் விமென் எதுக்கு நான் வந்து நியூட்ரிசார்ஜ் மேனும் இருக்கு, பட் நான் இன்னைக்கு நியூட்ரிசார்ஜ் விமென் பத்தி பேசுறேன்னா, ஸோ விமென் எம்பவர்மெண்ட்டை வந்து இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக விமென்ஸ்க்காக இந்த விமென் நியூட்ரிசார்ஜ் விமென் பத்தி பேச போறேன். இது வந்து யாரெல்லாம் ஈவன் நியூட்ரிசார்ஜ் விமென் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா 13 இயர்ஸ்க்கு அப்புறமா கேர்ள்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 55 இயர்ஸ் வந்து இது எடுத்துக்கூடாது. தட் இஸ் மெனோபாஸ் ஆயிட்டு அப்புறமா இது எடுத்துக்காம நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து இதுல இருக்கிறது வந்து இன்டியூசஸ் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை இன்டியூஸ் பண்ணும். அதுவும் இல்லாம மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து பர்ஃபெக்டா வச்சிருக்கோம். இதுல வந்து 50 நியூட்ரியன்ஸ் இருக்கு. தட் இஸ் 13 மினரல்ஸ், 13 விட்டமின்ஸ், 5 அமினோ ஆசிட்ஸ், அப்புறமா 6 பொட்டானிக்கல்ஸ், அந்த மாதிரி 50 நியூட்ரியன்ஸ் ஒவ்வொரு டேப்லெட்ஸ்லயும் இருக்கு. இது வந்து சாஃப்ரன்ல செஞ்சிருக்காங்க. பிரிம்ரோஸ், லியூட்டின், லைகோபின், கிரீன் டீ, பிளாக் சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய மல்டி விட்டமின் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்கு. ஸோ ஒரு கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம வந்து நிறைய யூஸ்வலாவே வந்து விமென் வந்து அவங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டாங்க. பசங்களையும் ஹஸ்பண்டையும் கேர் எடுத்துக்கிற மாதிரி தன்னைத்தானே கேர் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. பட் கட்டாயம் எடுத்துக்கணும். தட் இஸ் இந்த காலகட்டத்துல வந்து நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறோமோ அப்பதான் நம்ம ஃபேமிலியை நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்க முடியும். ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கு கட்டாயம் எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு கேப்சூல் ஆஃப் நியூட்ரிசார்ஜ் விமென் எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த மல்டி விட்டமின், நம்ம இவ்வளோ ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்லலாம், நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்காம நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கட்டாயம் இவ்வளோ ஃப்ரூட்ஸ், இவ்வளோ வெஜிடபிள்ஸ், சாஃப்ரன், இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல நம்ம எடுத்துக்கிறோம்னா கட்டாயம் அது சாத்தியமே கிடையாது. அதனால எவ்ரி விமென் வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் விமென் ஒரு கேப்சூல் டெய்லி சாப்பிட்டுட்டு நல்ல பயன் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய விருப்பம். ஓகே, ஸோ ஒரு 1.6 mg பிளட் லாஸ் வந்து நம்ம இதனால வந்து நம்ம சரி கட்டலாம். ஸோ எவ்ரி விமென் ஆஃப்டர் திஸ் அந்த பீரியட்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வந்து கட்டாயம் நிறைய பிளட் லாஸ், அந்த ஹீமோகுளோபின் லாஸ் இருக்குதான். ஸோ இந்த ஹீமோகுளோபின் லாஸை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக, சரி கட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மல்டி விட்டமின் கேப்சியூல்ல தி பெஸ்ட் மல்டி விட்டமின் கேப்சியூல் நம்ம நியூட்ரிசார்ஜ் விமென்னா நம்ம எடுத்துக்கிட்டு பயன் எடுத்துக்கலாம். ஸோ அனீமியா இருந்து நம்ம வந்து நம்மள நாமே காப்பாத்திக்கலாம். ஏன்னா இந்த பிளட் கவுண்ட்ஸ்ல கட்டாயம் வந்து நிறைய விமென்ஸ்க்கு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்டு எடுத்து பார்த்திருக்காங்க. விமென் வந்து நிறைய விமென் தான் அனிமிக்கா இருக்காங்க. பிரீதிங் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ஹேர் ஃபால், வீக்னஸ், எப்ப பார்த்தாலும் இடுப்பு வலி, மூட்டு வலி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க வந்து விமென் தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மள வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த மல்டி விட்டமின் கேப்சூல் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை எல்லாம் நம்ம யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல. நம்ம நல்லா ஹெல்த்தியா இருந்துட்டு ஈவன் ஆஃப்டர் 40s வந்து நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் மெயினா வந்து எது எடுத்துக்கிட்டாலும் கட்டாயம் வாக்கிங் இல்லைன்னா யோகா எக்ஸசைஸ் 1/2 மணி நேரம் நம்மளுக்காக நம்ம ஒதுக்குறது வந்து இட் இஸ் அ மஸ்ட். அப்பதான் வந்து
என்ன எடுத்துக்கிட்டாலும் அது வேலை செய்யும் நம்மளுடைய உடம்புல. அண்ட் வாட்டர் கன்சம்ஷன் கூட நிறைய இருக்கணும். ஓகேவா? சோ இந்த நியூட்ரிசார்ஜ் விமெனோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா, பிரிம்ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஸ்டார் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட், பிளாக் சீட் எக்ஸ்ட்ராக்ட், கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், லியூட்டின் எக்ஸ்ட்ராக்ட், லைகோபின் எக்ஸ்ட்ராக்டால பண்ணதால இது வந்து நம்மளுக்கு நல்ல டீப் ஸ்லீப் கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால இட் ரெடியூசஸ் அன்வான்ட் ஃபேட்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத அந்த கொழுப்பு எல்லாம் நம்மள கண்ட்ரோல் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஃப்ரூட்டோட பிளெண்ட் வந்து இட் வில் ஹெல்ப் இன் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் பிளட். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பிளட்ல அப்சர்வ் பண்ணணும்ல, அந்த அப்சர்வ் பண்ணலனாலே அது ஒரு வீக்னஸ் தான். ஸோ அந்த பிளட்டுக்கு அப்சர்வ் பண்ற அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு ஸ்டாமினாவை கொடுக்கும். அதனாலதான் நம்ம இதை எடுத்துக்கோம். இது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற மினரல்ஸ், விட்டமின்ஸ், அது வந்து ரொம்ப மைன்யூட்டான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் இருக்கு. அதுதான் நம்மள வந்து அனிமியா இருந்து காப்பாத்தும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்து காப்பாத்தும். ஏன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறமா 38, 40க்கு அப்புறமா எல்லாம் வந்து நம்ம நெய் புரோட்டீன் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது நம்மளே வந்து பார்க்கலாம். சோ என்ன இருந்தாலும் இதெல்லாத்தையும் வந்து நம்ம சரி கட்டிலாம் நம்ம நியூட்ரிசார்ஜ் விமென் டெய்லி ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறதால. ஓகே, சோ இது எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா இது எடுத்துக்கிட்டாதான் ஃபுல் டே இது நமக்கு வேலை செய்யும். ஸோ ஒரு பெரிய கிளாஸ் வாட்டர்ல ஒரு கேப்சூல் எவ்ரி ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி ஸ்கிப் பண்ணிட்டோம்னா லஞ்ச்க்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நைட் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு இருக்காதுல்ல, அதனால இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி நம்ம ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா நம்ம லஞ்ச்க்கு அப்புறமா ஒரு கேப்சூல் ஒரு பெரிய கிளாஸ் வாட்டர், ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார், காமராஜ் சார்.